தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறீர்களோ வாங்கள், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று அழைத்தார். அப்பொழுது என்ன சொன்னார்கள் அனைவரும்? யார் போவார்கள்? என்ன நிரூபிக்கப்பட்டது? என்ன அவர் பெர்சன்டேஜ்? அவர் 5% வாங்குவாரா, 7% வாங்குவாரா? அவரோடு எப்படி கூட்டணி போவோம்? அதெல்லாம் முடியாது. அவர் தோக்கப் போகிறார். அவர் கற்பனையில் வாழ்கிறார். ரசிகர்கள்லாம் ஓட்டு போட மாட்டார்கள். ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இல்லையா, ஜெயலலிதாவுக்கு ரசிகர்கள் இல்லையா, ரஜினிக்கு ரசிகர்கள் இல்லையா, விஜயகாந்துக்கு ரசிகர்கள், என்னென்னமோ பேசினார்கள். இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் கொள்கையில் தான் கூட்டணி, கொள்கை தவற மாட்டோம், கோட்பாடு தவற மாட்டோம், கூட்டணி தவற மாட்டோம் என்றெல்லாம் பேசினார்கள். இன்று என்ன நடக்கிறது? விஜய் எந்த விதமான கூட்டணி இன்று தன்னிச்சையாக தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மக்கள், தமிழகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, நான் சம்பாதித்தேன், இப்பொழுது செலவு செய்ய வருகிறேன் என்று கூறி மக்கள் மத்தியில் இடம்பெற்று இன்று தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை பெற்று அரசவையில் நமது ஆட்சியை பிடித்து உட்கார்கிறார். இப்பொழுது பல பேருக்கு கொள்கை போய்விட்டது, கூட்டணி போய்விட்டது, நட்பு போய்விட்டது, பதவி வந்துவிட்டது. இதைத்தானே ஏற்கனவே சொன்னார். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அழைப்புக்கு வந்திருந்தால் அப்போது 40-50 சீட்டுகள் கிடைத்திருக்கும். 40 எம்எல்ஏக்கள் வென்று பெற்றிருப்பார்கள், 4 அமைச்சர்கள் வந்திருப்பார்கள். அதை செய்ய வேண்டாம் என்று இருவர் பெரும் திட்டம் போட்டு தடுத்து நிறுத்தினார்கள். இப்போ அவர்களும் லைனில் வந்துட்டார். ஒருத்தர் ஆஃபாக இருக்கார். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளை கூவி கூவி அழைத்தார்கள். கொள்கையில் இருக்கமே தவிர நாங்கள் கோட்பாட்டிலிருந்து விலக மாட்டோம் என்று பெரிய புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய நல்ல பெயரை நல்ல பெயராக்கி கொண்டிருக்கிறார். ஓகே, அவரும் வந்து விட்டார். அப்போது இதைத்தானே அப்போதே வந்திருந்தால் உங்களுக்கு 10 எம்எல்ஏ சீட்டும் 3-2 மினிஸ்டரும் கிடைத்திருப்பார்கள் இல்லையா? இது ஏன் டெசிஷன் மேக்கிங் பவர் என்று சுய சிந்தனையோடு புத்தியோடு செயல்பட வேண்டும். யாரையாவது நக்கி பிழைக்க வேண்டும், காலை பிடித்து வேல வேண்டும் என்று வாழ்வது வாழ்க்கையே அல்ல. சொந்த காலில் நிற்க வேண்டும். அதுபோன்று எல்லாரும் பல கூட்டணிகள், நான் பல இதை சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய மனிதர். அவர் நல்லது செய்தார். அந்த கட்சியில் வந்தவர் சீட்டுக்கும் ஆட்டுக்கும் அந்த அம்மா ஒரு பக்கம் ஓடுது. பாவம், இவர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது எனக்கு. ஏன் சரியான முடிவை, அதாவது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், ஏழை எளிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள், கிரவுண்டில் என்ன இருக்குது, ஃபீல்டில் என்ன இருக்குது, அதை ஏன் அறிய மறுக்கிறீர்கள்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மக்களுடைய பிரதிநிதியாக இருங்கள். அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற கோட்பாடோடு இருங்கள். உங்களை எல்லாம் மதிப்பார்கள். பணத்திற்கும் பதவிக்கும் காசுக்கும் சுகத்துக்கும் அடிமையானால் வீதியிலே நீங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவீர்கள். மீண்டும் உணர்ந்து அதுக்கப்புறம் கண்கண்டபின்னே சூரிய நமஸ்காரம் சொல்கிறது மாதிரி அதுக்கப்புறம் உணர்ந்து திரும்பி வருவீங்க. இது ஏன் உங்களால் முடிவு பண்ண முடியல? தலைவர் என்று சொல்கிறோம், தொண்டர்களெல்லாம் நாங்கள் அனுசரித்து போகிறோம் என்று சொல்ல சுய புத்தியே இல்லையா? தயவு செய்து யோசனை செய்யுங்கள். மீண்டும் வருவேன். மக்களுக்காக, பொதுமக்களுக்காக கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதனால் நல்ல ஆட்சி நடக்கிறது, துவங்கி இருக்கிறது. அதுக்குள்ளே அதை செய்யலை இதை செய்யலை. ஏப்பா, துவங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் செய்வாங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் செஞ்சிட்டீங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவருக்கு டைம் கொடுங்க. இப்போ தான் மினிஸ்ட்ரி அமைக்கிறாங்க, இப்போ தான் கூட்டணி, அதுக்குள்ளே இது முடிஞ்சிருச்சா அது முடிஞ்சிருச்சா, இல்லை எப்படி முடியும்? நீங்கள் கிழிக்கிறதெல்லாம் அவர் நல்லா கிழிப்பார். தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்திருங்கள். மக்களுக்காக அவர் செய்வார். நீங்கள் அடிச்சுக்கிறாதீங்க. உங்கள் சந்ததி வரலை, நீங்கள் வரலை, என் வரலாறு வரலை, என் கட்சி நிற்கலை. நீங்களாம் முதல்ல நின்று சுயமாக நின்று ஜெயிக்க பாருங்கள். அவர் தனியாளாக நின்று ஜெயிச்சிருக்காரு. யாராவது தனியாளாக நின்று நீங்கள் ஜெயிச்சு நிரூபிச்சிருக்கீங்களா? சீமா ஒரு ஆள் தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவரே அங்கே டெபாசிட் போயிடுச்சு. அவரும் கேட்க மாட்டார். கொள்கை கருத்துன்னு சொல்லுவார் ஒழிய, ஆனால் ரியாலிட்டியை பார்க்க மாட்டார்.
10 பேரை வச்சுட்டு கத்தி என்ன பிரயோஜனம்? இப்போ பெர்சன்டேஜ் எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்குது? வளர்கிறோமா இல்லை தேயிறோமா? மக்கள் உங்களை நம்புகிறாங்களா நம்பலையா? நீங்கள் மக்களை நம்புறீங்களா உங்களை மட்டும் நம்புறீங்களா? உங்களை மட்டும் நம்பினா நல்லா கற்றுங்க. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கி மினிஸ்டரில் எத்தனை பேர் ஏழை எளிய மக்கள்? உங்கள் கட்சியெலாம் வந்திருந்தால் யாராவது வருவானா? வரலாறு இங்கே அப்பேன் பாட்டேன் பூட்டேன் பணக்காரன் கோடீஸ்வரன் தான் வர முடியும். இன்றைக்கி விஜய் அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏழை எளிய மக்கள் அமைச்சரவையில் இருக்காங்க. இதெல்லாம் எல்லோரும் நீங்கள் கொண்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். தமிழக மக்களுக்கு வணக்கம். மக்கள் அரசியல் பண்ணுங்கள். அரசியல் பார்ட்டி அரசியல் பண்ணாதீங்க, கட்சி அரசியல் பண்ணாதீங்க, மக்கள் அரசியல் பண்ணுங்கள். மக்களுக்காக செய்யுங்க. மக்கள் தன்னால் தூக்குவாங்க. நன்றி, வணக்கம்.